ஹாய்ங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணியாச்சு, எங்கே வாங்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இ-காமர்ஸ் பொறுத்தவரையில் ப்ராடக்ட் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து மேனுஃபேக்சரர் உங்களை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று தாங்க, நாம் ஒரு ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணுறோம், அந்த ப்ராடக்டை வந்து இங்கே யாராவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோல்சேலர் வேணால் கிடைப்பாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து கிச்சன் வேராக இருக்கட்டும், இல்லை ஒரு டாய்ஸ் கேட்டகரியாக இருக்கட்டும், எது எடுத்திங்கனாலுமே இந்த பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி எது எடுத்தாலுமே அதோட மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே நார்த்து சைடு தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்க பல்காக தான் வாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரரை பார்த்தோன்னா. அதுக்கப்புறமா சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சென்னை மாதிரியான ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா சவுகார்பேட்டில் போய் வாங்குங்க அப்படின்னு. சவுகார்பேட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு அமேசானில் செக் பண்ணுங்கள், எந்த அமௌண்ட்டுக்கு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த அமௌண்ட்க்கு சவுகார்பேட்டில் அதை விட கம்மியான அமௌண்ட்க்கு கிடைச்சாதான் நீங்கள் வந்து அதிகமான லாபம் வச்சு விற்க முடியும். கண்டிப்பாக அதுக்குமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா சவுகார்பேட்டில் இருக்கிற ப்ராடக்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து அலசி பார்த்துட்டேன். எனக்கு மற்றவங்களை பற்றி விடுங்க, என்னை பற்றி சொல்லிடுறேன். மற்றவங்களை பற்றி விடுங்க, நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து இ-காமர்ஸ்க்கு ப்ராடக்ட் எங்கே வாங்குறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டாக ரொம்ப தைரியமாகவே இந்தியா மார்ட்டில் ஒரு மேனுஃபேக்சரரை பிடிச்சி தான் நான் வாங்கினேனே ப்ராடக்ட்டு. அவங்க வந்து பல்காக தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் பேசி ஓரளவு மினிமம் குவான்டிட்டியில் எடுத்தேன். ஆனால் அதுவே அதிகமான குவான்டிட்டி தான். நான் அப்படி தான் எடுத்தேனே. ஏன்னா நம்ம பிஸ்னஸ்குள்ளே வரும்போது ரிஸ்க் எடுக்கவும் ரொம்ப தயாராக இருக்கணும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் கொடுக்கலாம், ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர் கொடுக்கலாம். பட் நான் ப்ராடக்ட்டை நம்பி பிஸ்னஸில் இறங்கல, என்ன நம்பி தான் பிஸ்னஸில் இறங்கியிருக்கேன். எந்த மாதிரியான ப்ராடக்ட்டும் நம்ம ஸ்டாக் வச்சு கூட அதை சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அழுகி போகிற பொருள் கிடையாது இல்லையா. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் இந்தியா மார்ட்டில் பார்த்து நான் வந்து ப்ராடக்ட்டை வாங்கினேன். இப்போ வரைக்குமே நான் சப்ளைஸ் வந்து இந்தியா மார்ட்டில் தான் வச்சுருக்கேன். நிறைய சப்ளைஸ் கிடச்சாங்க இந்தியா மார்ட்டில். ஏன்னா நான் செலக்ட் பண்ண கேட்டகரி வந்து கிச்சன் கேட்டகரி. ஸோ அதனால வந்து நிறைய சப்ளைஸை வந்து நான் இந்தியா மார்ட்டில் தான் நான் கண்டுபிடிச்சேன். சில பேர் வந்து சாம்பிள் பீஸ் கொடுத்தாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் சில பேர் பல்காக எடுக்க சொல்லுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியே கொடுப்பாங்க. நம்ம பேசுகிறதுல தான் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது, நம்ம தேடுறதுல தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த சவுகார்பேட் என்னை சுற்றி யாராவது மேனுஃபேக்சரர் இருக்காங்களா அப்படின்னு நிறைய நான் வந்து சர்ச் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி தான் ஃபைனலி இந்தியா மார்ட்டில் போனேன். நான் இப்போ வரைக்கும் இந்தியா மார்ட்டில் தான் பல்காக ப்ராடக்ட் வாங்கி நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியா மார்ட்டில் நமக்கு வந்து பேமெண்ட்க்கு வந்து ரொம்ப வந்து செக்யூர்டாக இருக்கும். இந்தியா மார்ட்டில் வந்து நார்த்து சைட்லேருந்து ஒரு சப்ளை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட்லாம் வந்து தாராளமாக வந்து நம்பி பண்ணலாம். அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட்டே அனுப்பிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா பல்காக எடுக்கும் போது காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, டெலிவரி சார்ஜஸ். ஸோ அங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வரக்கு டெலிவரி சார்ஜஸ் கண்டிப்பாக அதிகமாகும். ஆனால் அது இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். எனக்கு இந்தியா மார்ட்டில் ப்ராடக்ட் வாங்கி இங்கே சேல் பண்ணுறதுல எனக்கு மினிமம் ஓரளவு லாபம் கிடைக்க தான் செய்யுது. மற்றபடி இப்போ சவுகார்பேட்டில் வாங்குகிறோம், அந்த மாதிரி எனக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோல்சேலர்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லாபம் பார்க்கவே முடியாது. முக்கியமாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மூணுலேயுமே நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ப்ராடக்டை வாங்கி நம்ம கொஞ்சம் ஓரளவு லாபம் வச்சு சேல் பண்ணலாம். மீஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காம்படிட்டர் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கெலாம் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஓரளவு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ஒரு மிடில் லெவலில் வச்சு சேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டு எங்கே ரேட் கம்மியாக இருக்கோ அங்கே தான் வாங்கணும். ஸோ எனக்கு இந்தியா மார்ட் ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கும் நீங்கள் தேடி பாருங்கள். உங்கள் சைடு பக்கத்தில் மேனுஃபேக்சரர் கிடச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். மினிமம் இந்தியா மார்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 50 பீஸாவது வாங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரு சப்ளையர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்காமல் ஒரு 2-3 ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மார்ஜின் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில ட்ரிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். நமக்கு பக்கத்தில் இருக்கிற மேனுஃபேக்சர்கிட்டேருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி நம்ம சேல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் அந்த ப்ராடக்ட் நமக்கு சக்ஸஸ் கொடுக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ப்ராடக்ட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வாங்கி லிஸ்ட் அவுட் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு பிடிக்குமா, அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகுமா, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.